சரி, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி நிலவரா மாதிரி தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகம் எதை கொண்டு வேணாலும் நாம் பேசிவிட்டு போகலாம், தமிழ்நாடு அரசு தாவேக அரசு அமைதியாக இதை கடந்து போய்விடும் என்று எதிர்பார்த்தார்கள். எளிமையாக கடந்து போய்விட அவர்களால் முடியவில்லை. முடியாததற்கு காரணம் அந்த வார்த்தைகள். ஆரம்பத்தில் நல்லா பேசுறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்கிறாங்க. சாதாரண வார்த்தை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே நான் எமர்ஜென்சி காலத்திலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் சலவைக்கு போட்ட வேட்டியை கூட வாங்க மறந்து விட்டார்கள் இல்ல, வாங்க மறுத்து விட்டார்கள். பாவம், அந்த சலவைக்காரர்கள் எல்லாம் நஷ்டப்பட்டதுதான். அந்த வேஷ்டியை விட்டுட்டு புதியதாக கரை போடாத வேட்டியை வாங்கி கொண்டு எமர்ஜென்சி போகும் வரை அவர்கள் சுற்றித் தெரிந்த காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே காவல்துறை, சிறை என்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே பயம் உண்டு. வெளியிலே வீரர்கள் மாறி பேசுவார்கள், உள்ளுக்குள்ள மிகவும் கோழைகள் அவர்கள். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் கோபம் அடைஞ்சார் அப்படின்னா இந்த ஆட்சி உடனே நின்றுரும். இந்த ஒரு விஷயத்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாலாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். அவர் ஒரு தமாஷ் பேச்சாளர். அவர் மைக்க பிடித்து விட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே அவருக்கு தெரியாது. அவன் கிடக்கிறான், இவன் கிடக்கிறான், அவன் இவன் அப்படியெல்லாம் பேசுவார். அவர் அரசியல் நாகரிகம் தெரியாதவர். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசக்கூடியவர் தான் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்க கூடாது? ஆட்சி அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோம் என்று புரிந்து கொண்டவுடன் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிவிட்டு நாம் அதிலே குளிர்காய வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை என்பதை பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் சொன்னார். அதே போன்று திரு திருமாவளவன் சொன்னார். ஆகவே அவர்கள் அப்பவே ஒன்னாயிட்டாங்க. இப்ப வரைக்கும் ஒன்னாக பயணித்துக் கொண்டிருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு வருமானால் விஜய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று தலைகீழாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் ஆட்சி வந்தாலும் கூட பரவாயில்லை, அதை வைத்து கூட நாம் குளிர்காய முடியும். விஜய் ஆட்சி இருக்கக்கூடாது. அவர்கள் விடுதலை சிறுத்தைக்கு நூல் போட்டு பார்க்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி நிலவரா மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் எதிர்வினையாற்றுவதில் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் சமீப காலமாக சில எதிர்வினையாற்றலில் அவர்களுடைய முன்னுக்கு முரணான பேச்சுக்களால் நீங்கள் பார்த்தீர்களானால் அனிதா ராதாகிருஷ்ணன், திரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ ராஜா போன்றவர்கள் எல்லாம் மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகித்ததன் காரணமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றபோது நீதிமன்றமே அவருக்கு ஜாமீன் கொடுத்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் எதை கொண்டு வேணாலும் நாம் பேசிவிட்டு போகலாம், தமிழ்நாடு அரசு தாவேக அரசு அமைதியாக இதை கடந்து போய்விடும் என்று எதிர்பார்த்தார்கள். எளிமையாக கடந்து போய்விட அவர்களால் முடியவில்லை. முடியாததற்கு காரணம் அந்த வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது மாறாக இவர்கள் மீது வழக்கு பாய்ந்துவிட்ட காரணத்தினால் காவல்துறை கதவை தட்டுகிறது என்று சூழ்நிலையில் தன்னுடைய ஆட்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தாவேக அரசு கடுமை காட்டுகிறது. தவறாக பேசினால் அது நிச்சயம் கடுமை காட்டும் என்று உணர்ந்து இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றுவதற்கு இப்போ தயாராக இல்லை. இன்னொரு விஷயம், வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். ஒருவேளை நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் சிறைக்கு அனுப்பலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைதி காப்பது தான் நல்லது என்று அமைதி காக்கிறார்களோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது.
இப்போ இந்த அமைதி காக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எது பண்ணாலுமே வந்து தப்பாக முடியுது அப்படிங்கிறதுனால தான் இந்த அமைதியா? இல்லை, தப்பாக தானே முடியுதுங்க. அவங்க பேச்சுக்கள் வந்து ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்கிறாங்க. சாதாரண வார்த்தை அல்ல, ஏதேதோ சொல்கிறாங்க, பர்சனல் வாழ்க்கையில் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை பற்றி கடுமையான வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் தொடர்கதியாக போயது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே, நான் எமர்ஜென்சி காலத்திலே பார்த்திருக்கிறேன், அவர்கள் சலவைக்கு போட்ட வேட்டியை கூட வாங்க மறந்து விட்டார்கள் இல்லை, வாங்க மறுத்து விட்டார்கள். பாவம், அந்த சலவைக்காரர்களெல்லாம் நஷ்டப்பட்டது தான். அந்த வேஷ்டியை விட்டுட்டு புதியதாக கரை போடாத வேட்டியை வாங்கி கொண்டு எமர்ஜென்சி போகும் வரை அவர்கள் சுற்றித் தெரிந்த காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே காவல்துறை, சிறை என்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே பயம் உண்டு. வெளியிலே வீரர்கள் மாறி பேசுவார்கள், உள்ளுக்குள்ள மிகவும் கோழைகள் அவர்கள். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, எதிர்களில் ஒருவரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் கோபம் அடைஞ்சார் அப்படின்னா இந்த ஆட்சி உடனே வந்து நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாலாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் நியாயப்படி எடப்பாடி அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்லணும். ஆனால் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் பார்க்கறது? அவர் வந்து ஒரு தமாஸ் பேச்சாளர். அப்படியா? ஆமாம், அவர் ஒரு தமாஸ் பேச்சாளர். அது சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இல்லை, இந்த ஸ்டாலின் அவர்களை ஏன் சொல்லணும்? அதான் அவர் என்னன்னா முன்னுக்கு முன்பிறனாக பேசக்கூடியவர். அவர் மைக்கை பிடித்து விட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே அவருக்கு தெரியாது. அவன் கிடக்கிறான், இவன் கிடக்கிறான், அவன் இவன் அப்படியெல்லாம் பேசுவார். அவர் அரசியல் நாகரிகம் தெரியாதவர். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசக்கூடியவர் தான் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அவரிடத்திலே ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர். நான் அவரிடத்தில் கூட பலமுறை பேசியிருக்கிறேன். ஒரு அரசியல் புரிந்தவர் போல் பேசுவதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மையாரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகளை அமைச்சராக்கவில்லை. ஏதோ ஏனோ தானோ என்று தன்னிடம் இருந்தவர்களை, தன்னை புகழ்ந்து பாராட்டியவர்களை, இந்த ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை பேசினார், மந்திரி ஆகிட்டார். இப்படி மந்திரி ஆனவங்க தான் ஒரு தெளிந்த நீரோட்டம் உள்ள சிந்தனை உள்ள ஒரு மனிதர்களாக நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ அரசியலில், சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ காமெடி இடையில வந்து போகும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு சீரியஸாக சினிமாவை பார்ப்பான். அது போன்று இவர் ஒரு காமெடியன். இவர் அப்பப்போ வந்து கொஞ்சம் நமக்கு சிரிப்பை மூட்டுவார், அதுக்கப்புறம் சீரியஸ் அரசியல் செய்வதற்கு ஒரு வழிவகுக்கும். ஆகவே ஒரு தமாஸ் பேச்சாளர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அவர் சீரியஸ் பேச்சாளராகவும் சீரியஸான ஒரு அரசியல்வாதியாகவும் ராஜேந்திர பாலாஜியை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்களே குறிப்பிட்டீர்கள், பழனிசாமியை சொல்லாமல் ஸ்டாலினை சொல்லுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு புரிதல். அவருக்கு நம்ம எந்த இயக்கத்தில் இருந்து பேசுகிறோன்றது கூட மறந்து போயிருக்கோன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் அந்த டேபிளில் மைக்கை முன்னால் நீட்டும் போது அவர் திமுகவா அதிமுகன்ற நினைப்பு கூட அவர் இருந்திருக்காரு. தான் அதிமுகவில் இருக்கிறத கூட மறந்து போய் தான் அதை பேசியிருப்பாருன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே அது சிரிப்பு பேச்சு, அதை நாம் பெரும் பேச்சாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்போது இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸ் கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்க கூடாது? அதாவதுங்க, அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்கன்றது உண்மையா? அதை நான் மறுக்கல. அதாவதுங்க, எப்பொழுது விஜய் மெஜாரிட்டி 108 சீட்டுகள் வெற்றி பெற்றார்களோ, திராவிட முன்னேற்ற கூட்டணியில் காங்கிரஸ் உள்பட விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் அத்தனை இயக்கங்களும் விஜய்க்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்ததனுடைய நோக்கம், கவர்னர் மூலியமாக இங்கே பிஜேபி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடாது, கவர்னர் மூலியமாக அவர்கள் பிஜேபி ஆட்சியை இங்கே செய்துவிடக்கூடாது என்பதற்கு தடுப்பதற்காக நாம் எல்லாம் போய் ஆதரவு கொடுத்தோம். அதை திரு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே கூறினார், எங்களோடு கூட்டணி இருந்தவர்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நாங்களாகவே அனுப்பி வைத்தோம் என்ற ஒரு கருத்தை கூட சொன்னார். ஆனால்
அவர்கள் முதலிலே அப்படியெல்லாம் பேசியவர்கள் விஜய் அவர்கள் பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஆட்சியும் அதிகாரம் கையை விட்டு போய்விட்டதை அப்போது வரை உணராதவர்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் அதை உணர்ந்தார்கள். ஆட்சி அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டோம் என்று புரிந்து கொண்டவுடன் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிவிட்டு நாம் அதிலே குளிர்காய வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை என்பதை பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் சொன்னார். அதே போன்று திருமாவளவன் சொன்னார். இடது கம்யூனிஸ்ட் 2 இயக்கங்களுடைய செயலாளர்கள் திரு வீரபாண்டியன் அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் பேட்டியே கொடுத்தார்கள் காட்சி ஊடகங்கள். ஆகவே அவர்கள் அப்பவே ஒன்னாயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒன்னாக பயணித்துக் கொண்டிருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு வருமானால் விஜய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். அது நிறைவேறாது. அவர்கள் ஆசை நிராசையாக போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ கூட்டணி இல்லாமல் போனதுனால காங்கிரஸை பயங்கரமாக வந்து சாடினாங்க திமுகவினர். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவை மறுபடியும் அழைக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, அவர்களுக்கு ஒரு கட்சி கூட இப்போ கூட்டணி இல்லை. தேமுதிக இருக்காங்க. தேமுதிகவை நான் ஒரு கட்சியாகவே பார்க்கலங்க. கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் ஒரு இயக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கே இல்லாத இயக்கங்கள் அது ரெண்டுமே. மக்கள் நீதி மையம், தேமுதிக எல்லாம் மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியல. ஏதோ தப்பித்தோம் பிழைத்தோன்னு திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் எம்எல்ஏ அங்கே மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் திரு ராதாகிருஷ்ணன் என்றவர் தான் விருதாச்சலத்தினுடைய சிட்டிங் எம்எல்ஏ. அவருடைய சீட்டை பறித்து திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் பிரேமலதாவுக்கு கொடுத்தார்கள். அதுவே முதல் தவறு. அந்த எம்எல்ஏ ஒரு எளிமையான எம்எல்ஏ, ஒரு நல்ல மனிதர். அவர் செய்த நல்ல காரியங்கள் அவரை வெற்றி பெற வைத்தது. ஆனால் எந்த கட்சியும் அவர்களோட கூட்டணி இல்லை. நீங்கள் சொல்கிற இயக்கங்கள் எல்லாம் கட்சியே கிடையாது. சும்மா அது ஒரு இந்த விளையாட்டில் நீ ஒப்புக்கு சப்பானா இருன்னு சொல்லுவாங்க. விளையாடும் போதெல்லாம் நம்ம சின்ன பொழுதில் இவன் ஒப்புக்கு சப்பான். நீங்கள் கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா இரவு விளையாட்டுக்காரர் நைட் பேட்ஸ்மேன் ஒருத்தரை கொண்டாந்து போடுவாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் நைட்ஸ் பேட்ஸ்மேன் கேட்டகிரி. அதனால் முக்கியமான இயக்கங்கள், மக்கள் செல்வாக்குள்ள இயக்கங்கள், மக்களிடம் செல்வாக்கு பெற்ற கட்சிகள் இவர்களோடு இல்லை. அந்த ஆதங்கத்தில் கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தையும் கடுமையாக தாக்குகிறார்கள். ஆகவே தாக்குவதன் மூலம் நம்மிடம் இழுக்க முடியுமா மற்ற இயக்கங்களை என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று தலைகீழாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவர்னர் ஆட்சி வந்தாலும் கூட பரவாயில்லை, அதை வைத்து கூட நாம் குளிர்காய முடியும். விஜய் ஆட்சி இருக்கக்கூடாது, நம்முடைய இயக்கத்தினருக்கு தொந்தரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் விடுதலை சிறுத்தைக்கு நூல் போட்டு பார்க்குறாங்க. திருமாவளவன்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட மனிதர் அல்ல. அவரை அவ்வளவு சுலபமாக எல்லாம் வளைத்து விட முடியாது. அவருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்று பிஜேபி ஆசை காட்டியது. ஆனால் அவர் போகலையே. அவர் நினைச்சிருந்தா மத்திய அமைச்சர் ஆயிருக்க முடியும். ஏன் போல பதவி ஆசை, இது போன்ற ஆசைகள் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஆகவே அவரை திராவிட முன்னேற்ற கழகம் இழுக்க முடியும் என்ற அந்த கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ.